வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி ரூட்டு கிளியரு, அதிமுகவினர் கொண்டாட்டத்தில். நேற்று பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் போய் இணைந்தாரு. இணைந்த உடனே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடிச்சாங்களா தெரியாது, ஸ்வீட் கொடுத்தாங்களா தெரியாது. ஆனா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் போய் எங்களை பிடித்திருந்த சனியம் தொலைஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டாசு வெடித்தார்கள், எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுத்தார்கள், கொண்டாடினார்கள். எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பார்த்தியா, எவ்வளோ அழுத்தங்கள் வந்தது, எவ்வளோ பேர் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. ஏன் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி மாதிரி செயல்படுகின்றார், பன்னீர்செல்வம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லும் போது கூட அவரை கேட்க மாட்டார் என்று சொல்லிட்டு அமித்ஷா மோடி கூட வருத்தப்பட்ட காலம் இருக்குது. ஏன் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக உழைச்சாரா, பன்னீர்செல்வம் உழைக்கவே இல்லையா, ஏன் அவரை கட்சியில் சேர்க்க மாட்டாரு, இல்ல பன்னீர்செல்வத்துக்கு தொண்டருடைய ஆதரவு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மோனோபோலியாக, அதாவது நானே எல்லாம் அப்படின்ற ஆணவத்தில் போறதுனால அதிமுக அழியதான் போகுது அப்படின்னு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி மீது குறைபட்டு கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு பன்னீர்செல்வத்தின் உண்மையான முகம் தெரியாம பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க சொல்றாங்க. எந்த விதத்திலும் பன்னீர்செல்வம் அதிமுகக்குள்ள வரவே முடியாது, சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்ல, அந்த விஷயத்த இன்னைக்கு நினைச்சு பார்த்து பன்னீர்செல்வம் எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? இந்த மாதிரி துரோகிய கூடவே இருந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு அதிமுகக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அந்த மனுஷன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலமாக, இப்ப மட்டும் இல்ல ஆண்டு காலமாக, அதாவது கலைஞர் காலத்தில் இருந்தே அதிமுகவை அழித்து விட வேண்டும், நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் நமக்கே சிம்ம சொப்பனமாக இருப்பதா, நமக்கே போட்டியாக இருப்பதா, நம்முடைய ஆட்சியை பறிப்பதா, நம்முடைய அதிகாரங்களை கைப்பற்றுவதா, ஒரு ஆண்டு பார்க்கலாம், 2 ஆண்டு பார்க்கலாம், ஆனால் 50 ஆண்டுகளையும் கடந்து அதிமுக என்ற கழகம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக அதிமுகவை அழிக்க பார்த்தாங்க. ஆனால் அதிமுகவை நேரடியாக அழிக்கவே முடியல. முட்டி மோதி மண்டை உடைஞ்சி கடைசியில மரணமும் அடைந்து விட்டார் கலைஞர். அதற்கு பிறகு சாணிக்கத்தனத்துடன் பன்னீர்செல்வத்தை ஸ்லீப்பர் செல்லாக பயன்படுத்தி அதிமுகவை அழிக்கின்ற வேலையை பார்த்தாங்க. ஏன்னா திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. மதிமுக என்ற ஒரு கட்சி வந்தது, அன்னைக்கு உதயசூரியன் சின்னமும் முடக்கப்பட்டது நம் வைகோ அவர்களால. ஆனால் கடைசியில் அந்த வைகோ அறிவாலயத்தின் முன்பு நின்று பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். ஸோ அந்த மாதிரி அதிமுகவை மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணார்கள், முடியல. பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அதிமுகக்குள்ள வர முடியல. அதனால் சாமி எஜமா நீ என்னென்னவோ சொல்லி பார்த்த, அத்தனை ட்ரிக்ஸும் பயன்படுத்தி பார்த்தேன், ஆனா எடப்பாடி பழனிசாமி உறுதியா நின்னுட்டாரு, உள்ளவே போக முடியல. கடைசியில தேர்தல் வந்தாச்சு. இனிமேலும் நான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இடத்துல எதுவும் பண்ண முடியாது, அடிச்சு ஆட முடியாது, உங்ககிட்டயே சரணாகதி அடைகின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை என்று சொல்லிட்டு இத்தனை நாளும் பன்னீர்செல்வத்தின் மூலமாக அதிமுகவை அழிக்க பயன்படுத்தின அந்த ஆயுதம் கடைசியில திமுக இடமே போய் சேர்ந்தது. இப்பதான் பன்னீர்செல்வம் யாருடைய கைப்பொருள் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ உடனடியாக பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அதிமுகவினர் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக போய் சேர்ந்ததுக்கு. ஏன்னா பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போனதுனால உடனடியாக குஷி ஆயிட்டாங்களாம். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களாம், ஸ்வீட் கொடுத்தார்களாம். பொறுமையாக சிந்தித்து முடிவெடுத்தாலும் நல்ல முடிவெடுத்திருக்கின்றார் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக குஷியில பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்தார்களாம். ஆனால் அதெல்லாம் உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் திமுக ஆதரவாக இருக்கிறது. எங்காவது ஒரு 4 பேர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளராக இருக்கத்தான் செய்வாங்க. எனக்கும் 4 பேர் ஆதரவாளர் இருக்கத்தான் செய்வாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர் 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அவங்க செஞ்சிருப்பாங்க, பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனதுனால கொண்டாடி இருப்பாங்க. ஆனா மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உண்மையாக பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு போனதுனால பட்டாசு வெடிச்சு கொண்டாடினவங்க அதிமுகவினர் தானுங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் அங்க போயிட்ட பிறகு எத்தனை நாள் பன்னீர்செல்வத்தை பற்றி ஊடகம் பேசும்? இன்னைக்கு ஒரு நாள் பேசுமா, நாளைக்கு பேசுமா? அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை பற்றி திமுக காரன் கண்டுக்குவானா, இல்ல ஊடகம் கண்டுக்குமா? 10ஓடு 11. ஆனா எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ தாதாக்கள் அதிமுக தலைவராக வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அத்தனை தாதாக்களும் அடிச்சிட்டு இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றார்.
அதான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, யாரோ ஒருத்தர் அடிச்சு நான் தாதாவாகல, நான் அடிச்சவங்க அத்தனை பேரும் தாதா தாண்டா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகிகள் அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு இன்னைக்கு பொதுச்செயலாளராக ஆயிருக்கின்றார். இப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுக போனதுனால எடப்பாடி பழனிசாமி ரூட்டு கிளியருங்க. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 6 வழக்கு போட்டாருங்க. அந்த 6 வழக்கம் உரிமையல் நீதிமன்றத்தில் இருந்ததுங்க. அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து விசாரணைக்கு வந்து கொண்டே இருந்ததுங்க. திமுக ஆட்சியில் இருப்பதனால அந்த வழக்கை விரைவுபடுத்திக் கொண்டே இருந்தாங்க. பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக திமுக வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கினாங்க. பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரி உதவி எல்லாம் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பண உதவி எல்லாம் தாண்டி நம்முடைய பன்னீர்செல்வத்துக்கு இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் வெற்றி கிட்டுமா கிட்டாதா என்ற ஒரு சூழ்நிலை கடைசியில திமுக இணைந்து விட்டாரு. ஒருவேளை பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உரிமையல் வழக்கு முடியட்டும் அப்படின்னு அரசியல் துறவரம் போய் அமைதியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு என்று பார்க்கின்ற பொழுது, ஐயா சாமி என்னப்பா அதிமுக ஒட்டுமொத்தமும் எடப்பாடிக்கு சொந்தமா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக தலைமையில் இருந்தவர், அவர் தொண்டராக கூட அதிமுகவில் இருப்பதற்கான தகுதி இல்லையா? அதனால பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவில் தொண்டராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பதவி கொடுங்க, பதவி கொடுக்காத போங்க, ஆனால் அதிமுகவை உரிமை கொண்டாடுவதற்கு பன்னீர்செல்வத்துக்கு தகுதி இருக்கிறது. அதனால் பன்னீர்செல்வம் அதிமுகவில் தொண்டராகலாம் என்று உரிமையல் நீதிமன்றமானது அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற உரிமையை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சிக்குள்ள வந்திருப்பாரு, மீண்டும் தனக்கு ஒரு கோஷ்டி உருவாக்கி இருப்பாரு, அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் வந்த பிறகு மீண்டும் உடைத்திருப்பாரு, மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றுவாரு. ஸோ மொத்த குழப்பத்துக்கும் உரிமையல் நீதிமன்றத்துடைய வழக்கு மூல காரணமாக இருந்திருக்கும். மீண்டும் அதிமுக முதல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் நிகழ்த்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக வந்துச்சுன்னா மேல்முறையீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கூட ஒரு சிக்கல் தான். ஏனென்றால் உச்ச நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. நாங்கள் வழங்கியிருக்கின்ற எல்லா தீர்ப்புகளும் பொதுக்குழு நடத்துனது சரியா தவறா, பொதுக்குழு ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் சரியா தவறா, இந்த விஷயங்களை தான் நாங்கள் அலசினோம். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரானது சரியா தவறா, இதை தான் நாங்கள் அலசணும். ஆனால் அதிமுகவில் உரிமை இருக்கா இல்லையா, அதிமுக விதிகள் தொடர வேணுமா இல்லையா, அதிமுக விதிகள் என்ன சொல்லுது, இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க உரிமையல் நீதிமன்றத்தில் தான் போய் பார்க்கணும். அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற எல்லா தீர்ப்புகளும் உரிமையல் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரதான வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையிலே அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் இருக்குல்ல, அந்த வழக்கின் வெற்றி யாருக்கு சாதகமாக வருதோ அந்த தீர்ப்பு தான் ஃபைனலு. ஒருவேளை உரிமையல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முழுவதும் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா பன்னீர்செல்வம் அவுட்டு, இல்லை பன்னீர்செல்வத்தை தொண்டரா சேர்த்துக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா அது கடைசி தீர்ப்பு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. என்னுடைய தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக உரிமையல் நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபைனல் தீர்ப்பு என்பது உரிமையல் நீதிமன்றத்தில் தான் இருந்தது. ஆனால் நல்ல வேளையாக இந்த 6 வழக்குகளும் இன்னைக்கு நீத்து போச்சு. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஜென்மத்துக்கு அதிமுகக்குள்ள வர முடியாது என்பதை விட உரிமை கொண்டாட முடியாது. ஏம்பா பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்ததுனாலே எடப்பாடி பழனிசாமி ரூட் கிளியர்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. ஒன்று மட்டும் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம சசிகலா அவர்கள் கூட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, அதிமுகவை உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடு போனாங்க, மேல்முறையீட்டில் வழக்கு அப்படியே இருக்குது. ஆனால் அந்த வழக்கு இப்போ நீத்து போச்சு. ஏன் தெரியுமா, சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கிட்டாங்க. ஒரு புதிய கட்சியை தொடங்குறதுனால அதிமுகவை இனிமே உரிமை கொண்டாட முடியாது, கொடியும் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அதனால சசிகலாவுடைய வழக்கானது நீத்து போச்சு. பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்ததுனால அவருடைய வழக்கும் நீத்து போச்சு, இனி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அடுத்து வருகின்ற தேர்தலில் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் அதிமுக யார் தலைமையில் இருக்கும்? இந்த கேள்வி எழுமா? இனிமே யாராவது எழுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று களத்தில் நின்று போராடின செங்கோட்டையன் எங்க போயிட்டாரு? தவேகா போயிட்டார். ஒருவேளை செங்கோட்டையன் இங்க இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், அன்னைக்கே பன்னீர்செல்வம் சொன்னாருப்பா, அன்னைக்கே சசிகலா சொன்னாங்கப்பா, நம்ம செங்கோட்டையனுடைய தலைமையில தேர்தலை சந்திக்கலாம்னு சொன்னாங்கப்பா. இன்னைக்கும் செங்கோட்டையன் இருக்கிறாருப்பா. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு, கட்சியும் தோத்து போச்சுப்பா. அதனால இனிமே கட்சியை வழிநடத்துவது செங்கோட்டையனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் ஒரு கழகமானது அதிமுகக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்.
இப்ப சசிகலா பொறுத்த வரைக்கும் தனியை கட்சி தொடங்காம சட்ட போராட்டம் நிகழ்த்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ சசிகலா தலைமையில தான் ஒன்றிணைய வேண்டும். அதை 4 பேர் சொல்லி அதிமுகக்குள்ள மீண்டும் ஒரு கழகத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகக்குள்ள பண்ணாத சித்து வேலையே கிடையாது. ஊடகத்தை வச்சு, ஆட்களை வச்சு, நம்ம பன்னீர்செல்வம் மாதிரியான ஸ்லீப்பர் செல்களை வச்சு ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. தூங்கி எழுந்தா போதும் அதிமுக ஒழிஞ்சு போச்சு, அதிமுக நாசமா போச்சு, பிரிந்தவர்களை சேர்க்கணும் அப்படின்னு அனுதினமும் உருட்டுனாங்க. இப்போ சசிகலாவும் அதிமுக உரிமை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா, ஏமா பன்னீர்செல்வம் சொன்னதெல்லாம் உண்மைப்பா, பன்னீர்செல்வத்தின் தலைமையில் தான் அதிமுக இருக்கணும் அப்படின்னு ஒருத்த வந்து பார்த்தா துதிப்பாடி இருப்பான், மீண்டும் ஒரு பிரச்சனை கலைப்பிருப்பான். ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நேரா இப்ப எங்க போயிட்டாரு, திமுக போயிட்டாரு. சசிகலா தனி கட்சி தொடங்கிட்டாங்க. இனி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு போட்டியாக யாருமே கிடையாது. தலைமைக்கு போட்டிக்கு யாருமே இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி ரூட் கிளியர் தானே. அது மட்டும் இல்ல, இப்போ தேர்தல் வேட்பாளர் தேர்வு, நம்ம எடப்பாடி பழனிசாமி யாரை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர் தான் வேட்பாளர். ஏன்னா வெளியிலிருந்து எவனும் கருத்து சொல்ல முடியாது, கருத்து சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாளர் இல்லை என்பதை விட எடப்பாடி பழனிசாமி அதிமுகக்குள்ள அசைக்க முடியாத தலைவரா ஆயிட்டார். அவர் எடுப்பதே முடிவு, அவர் எடுக்கின்ற முடிவை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கழக குரலும் எழாது. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே போய் சேருவதற்கான நமக்கு ஆதரவு குரல் வரும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால சீட்டு கிடைக்காதவங்க அதிமுகக்குள்ள கழகத்தை ஏற்படுத்தலாம். ஜெயலலிதா காலத்தில் சீட்டு கிடைக்காதவங்க போராட்டம் நடத்த மாட்டாங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகம் வந்து புகார் அளிப்பார்கள், போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக போய் தேர்தலில் வேலையை பார்ப்பாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் இருந்தாவோ சசிகலா இருந்தாலோ அவனோட சேர்த்துக்கிட்டு வேட்பாளர் தொடர்பாக அதிமுக தொடர்பாக பலவீனமாக இருக்குதுப்பா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கிடைக்காதவன் ஒரு புரளியை கலப்புறது மட்டும் இல்லாமல் ஊடக விவாதத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில் மாதிரி அவங்க அறிவிச்சவங்க தான் வேட்பாளர், அவங்களை வெற்றி பெற வைக்கிறது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகியுடைய வேலை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ அதிமுகக்குள்ள வந்திருக்குது. எடப்பாடி எதிர்த்து எவன் இப்போ இன்னைக்கு கேள்வி கேட்பான்? எடப்பாடியை தவிர்த்து அதிமுகவில் யார் தலைமையில் இருக்கிறாங்க? அதனால அதிருப்திகள் வரும். ஆனால் அந்த அதிருப்திகளை பொறுத்த வரைக்கும் விவாதம் வரைக்கும் கொண்டு போகாது. ஸோ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு போனதுனால நல்ல வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியால் தேர்வு செய்யப்பட்டவங்க மட்டுமே வந்து அதிமுகவில் நிறுத்தப்படுவார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தினார். பன்னீர்செல்வம் எதிர்முகாமல் இருந்தார். ஆனால் வேட்பாளர்களை பற்றி எல்லா இடத்திலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். உழைச்சவங்களுக்கு கிடைக்கல, எடப்பாடி பழனிசாமி தனக்கான ஒரு டீமை உருவாக்குறாரு, சுயநல பேர் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றி திரிஞ்சார். அது மட்டும் இல்லை, தந்தி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் குறியா இருக்கிறாரு. அப்படியே தென் மாவட்ட தலைவர்களை அழிச்சிட்டாரு, பிற கட்சிகளுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு நம்ம பன்னீர்செல்வம் வச்சாரு. ஆனால் இப்போ பன்னீர்செல்வம் மட்டும் திமுகவுக்கு போகாம அதிமுக வரணும் என்று சொல்லிக்கிட்டு அடம் முடிச்சுக்கிட்டே இருந்தார்னு வச்சுங்களேன், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு வரவே முடியாது. ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சமரசம் செஞ்சு உள்ள வந்துட்டாருன்னா நமக்கான இடம் போயிடுமே. அப்படின்னால அவங்க மனம் வந்து உழைக்கவும் மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமியை சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்க. இப்போ உறுதியாக வந்து பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இல்லை அப்படின்னு நிலை ஏற்பட்டதுனால இனி தென் மாவட்டங்களில் எல்லாமே நாம தான். பன்னீர்செல்வம் எந்த காலத்திலும் உள்ள வர முடியாது, சசிகலா எந்த காலத்திலும் நீ உள்ள வர முடியாது. ஆனால் நாம தான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை தென் மாவட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் இருந்து தலைவர்கள் புதுசாக வருவாங்க, அதிமுக பலம் பெறும். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தோத்துடலாம். ஆனால் அதற்காக 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிடிச்சிருவார்னு சொன்னால் ஏமாற்று வேலை. மீண்டும் எடப்பாடி தோத்தாலும் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக வருவார், அதிமுக தான் பிரதான கட்சியாக வெற்றி பெறும். அதனால அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறலாம் என்று கூட இருக்கலாம், அசைக்க முடியாத சக்தியாக வளரலாம் என்று நினைக்கலாம். ஆனால் போட்டி இல்லாததுனால அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கெத்து காட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் தலைவர்கள் இல்லை என்று சொன்னது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவுக்கு போனதுனால இனி ஆர்பி உதயகுமார் அவர்கள் தைரியமாக பேசுவார், அவர் முன்னுக்கு வருவார், அவரை முன்னிறுத்தப்படுவார். திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ண போறாரு,
நத்த விஸ்வநாதன் என்ன பண்ண போறாரு, விஜயபாஸ்கர் என்ன பண்ண போறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மோடுக்கு வருவாங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் வந்தால் பலமாக இருக்கும், பன்னீர்செல்வத்தை எப்படியாவது சேர்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் கூட இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பன்னீர்செல்வம் இல்லை என்பதனால அவங்க, அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உழைத்து ஆக வேண்டும். எப்படி 2021 சசிகலா அவர்கள் இல்லாமல், தினகரன் இல்லாமல் தென் மாவட்டங்களில் 16 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரியான வெற்றியை பெற்றாக வேண்டும் என்று சொல்லிட்டு இவங்க கடுமையாக உழைப்பாங்க. தென் மாவட்டத்தில் நம்ம உழைச்சாதான் நாம் உயர வர முடியும். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க முடியாது. நமக்கு எதிர்த்தாலும் கூட இருந்து குரல் கொடுக்க யாரும் இல்லை. அதனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வளர்வதற்கும் வேலை செய்வதற்கும் பன்னீர்செல்வம் திமுக போனது நல்லதா போச்சு. ஆக மொத்தத்தில் எந்த வியூவிலிருந்து பார்த்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அசைக்க முடியாத தலைவர் ஆயிட்டாரு. போட்டிகள் இல்லை இனி அதிமுகவில். நம்ம சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி இத்தனை நாளும் அதிமுகவை பிடித்திருந்த அந்த சனியன் என்று சொல்லுவாங்கல்ல, அவரும் ஒரு கடவுள் தான், நம்ம சொல்ல விரும்பல, அவர் சொன்னார். அது விலகிவிட்டது. இனி திமுகவை அது பிடித்திருக்கிறது. இனி திமுகவுக்கு இறங்கு காலம்தான், அதிமுகவை ஏறுமுகம்தான். அசைக்க முடியாத சக்தியாக எடப்பாடி வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ரூட்டு கிளியரு. கொண்டாட்டத்தில் அதிமுகவினர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்கன்னா பாருங்களேன். அப்போ பன்னீர்செல்வத்தின் மீது எந்த அளவுக்கு கொலவரியில் இருந்திருப்பாங்க. கூடவே இருந்துக்கிட்டு அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். ஊடகத்துக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதிமுக ஒழிஞ்சு போச்சு, முஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது விலகினதே அதிமுக காரங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.